என்னடி இது? இதான் பொண்ணு வீடா? பொண்ணு வீடு நல்லா வசதியான வீடு மாதிரி இருக்கு. மாடி வீடா இருக்கு. பார்த்தாலும் நல்லா பார்த்தாலும் பார்த்துருக்கான். பார்த்தாலும் என் பேரன் நல்லா வசதியான வீட்டு பொண்ணை தான் பார்த்துருக்கான். பாரு. ஆமாம் அத்தை, கொஞ்சம் வசதியான வீடு தான். மாடி வீடு. நம்ம வீடெல்லாம் ஓட்டு வீடு. ஏம்மா ஒன்றும் பழங்கெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வரலையாம்மா? சும்மா வந்தாம்மா பொண்ணு கேட்குறது. பழம் பூவு ஜாமெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வந்து பொண்ணு கேட்கணும். என்ன செய்யறது? இவன் வந்து லவ் பண்ணியிருக்கிறான். அவள் பொண்ணு கொடுக்குறாளா கொடுக்கலையான்னு தெரியல. என்ன சத்தம் வரான்னு தெரியல. அவள் என்ன கோவத்தில் இருக்கிறான்டோ நம்மளுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம பழம் ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்க, கோவத்தில் எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு விட்டு தூக்கி எறிஞ்சாண்டா என்ன செய்யறது? நம்ம காசு தானே வீணாக போவோம். நம்ம பணம் போட்டு காசு போட்டு வாங்கிட்டு வர ஜாமான் தானே வீணாக போவோம். அதுக்காகத்தான் நான் சும்மா போகலாம். போய் பொண்ணை கேட்டுக்குவோம். அப்புறம் பொண்ணெல்லாம் கொடுத்து அவள் நல்ல ஒரு மானம் இருப்பாரு. நம்ம பழம் பூவு ஜாமெல்லாம் வாங்கிட்டு போவோமே. இப்போ சும்மா போய் கேட்போம். அப்படியாம்மா சொல்கிற? அப்படித்தான். முதல் சும்மா வந்துக்குவோம்டா. அப்புறமேல ஜாமான்லாம் வாங்கிட்டு வரலாம். இப்போ வாங்கிட்டு வந்து அவங்க என்ன எப்படி இருக்காங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதுவும் சரிதான். சரி வாங்க போவோம். உள்ளே போகலாமா? கூப்பிடாங்களா கூப்பிடாதுவலா? அது என் பேரன் மணிகண்டன் தான் சொல்லணும். எனக்கே உள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கு. என்னடா நீ இப்படி சொல்ற? நீனும் உள்ளார போறதுக்கு பயமா இருக்குடா. நாங்க எப்படி வர்றது உள்ளார? பாட்டி இப்படியே நின்றுட்டு கூப்பிடுவோம்மா? இப்படியே நின்றுட்டு அப்படியே கூப்பிடுங்கிற? அம்மா தாயே 2 சோறு போடுங்கட்டு கேட்கணுமா? கேட்டா சோத்த அழுத்து வந்து போட்டாலும் போடுவாருவா. ஏய் மணிகண்டன், என்ன லவ் பண்ணும் போது தெரியலையா? காதலிக்கும் போது கேளு. காதலிச்சு விட்டு யார் எவருன்னு தெரியாம லவ் பண்ணி போடுறீங்க. அப்புறமேல பயமா இருக்கு. உள்ள போகலாமா போகக்கூடாதான்ட்டு யோசனை பண்ணா என்ன செய்யறது? அதானே. அவளை லவ் பண்ணும் போது உனக்கு தெரியலையா? வசதி ஆட்ட பொண்ணு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க. ஏன் வெளியே நின்று பேசுவானே? உள்ளே போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. வெளியே இங்கே 2 ஆச்சா பார்ப்போம். கூப்பிடுதோலா கூப்பிடலையான்ட்டு. நாங்களாம் இங்கே இருந்துக்கிறோம். நீ இப்படி கதை கிட்ட போய் அந்த பொண்ணு பேரை சொல்லி கூப்பிடு. அவள் வராளா வந்து கூப்பிட்றாளா கூப்பிடலையான்னு பார்த்துக்குவோம். சரி பாட்டி, நான் சுமித்ராவை கூப்பிட்றேன். சுமித்ரா, சுமித்ரா. யாரடி வாசல்ல கூப்பிட்ற மாதிரி இருக்கு? அம்மா மணிக்கண்டன் தாம்மா உங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காம்மா. உள்ள கூப்பிட்டான். நான் தான் யாரையும் அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு உன்ட்ட சொன்னலடி. சொன்னா இல்லையா? நான் சொல்லி இருக்கும் போது எதுக்கடி அதெல்லாம் வர சொன்னேன்? அவன் அம்மா அழைச்சிட்டு வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொன்னான். வந்துடுச்சோம்மா, வாசல் வரைக்கும் வந்துடுச்சோம்மா. கூப்பிடுறாம்மா. ஏய் லட்சுமி, நம்ம பொண்ணு தான் அவனை விரும்புகிறாள. போயிட்டு போது கல்யாணம் பண்ணி வச்சிருவான். என்ன செய்யறது? நமக்கு இருக்குது ஒரே ஒரு பொண்ணு. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தானே. கல்யாணம் பண்ணி வச்சான்னா நல்ல குடும்பம் தானே அதுவா? நடராஜ் என்ன தெரியாதவனா? கல்யாணம் பண்ணி வச்சான்னா கூப்பிடுட்டோம். வாசல் வரைக்கும் வந்து நிற்கிதுவா. வாசல்லே நிற்க வச்சுட்டு பேசி நிற்க முடியுமா? நீ கூப்பிடுமா? சுமித்ரா நீ கூப்பிடு. அம்மா ஒன்னும் சொல்லலையாப்பா? அம்மா சொன்னா சொல்லாட்டேனா? நான் சொல்றேன் கூப்பிடு. அம்மா ஏசுவாங்கப்பா. அம்மா கூப்பிட சொல்லுமா. கூப்பிட்டாமா? கூப்பிட்டு தொலைடி. எங்க அம்மா கூப்பிட சொல்லிட்டாங்க. அம்மா. மணிகண்டா உள்ள வாடா. பாட்டி சுமித்ரா உள்ள வாங்கன்னு கூப்பிட்றா. வாங்க பாட்டி போ. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க எல்லாரும் உட்காருங்கம்மா உட்காருங்க. சார் உட்காருங்க. இதான் பொண்ணாடா மணிகண்டா? ஆமா பாட்டி. ஏம்மா என் பேரன் மணிகண்டானா உங்கள் பொண்ணை லவ் பண்ணுவாலாம். கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு அவன் பேரன் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறான். பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு. நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களே என்னமோன்னு சொல்லி தான் 1 வரை வாங்கிட்டு வரல. சும்மா வந்து கேட்டு பார்த்துட்டு போவோன்னு சொல்லிட்டு வந்தோம். என்னம்மா சொல்கிறீங்க? உங்களுக்கு சம்மதமா என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க? ஆமா, பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு? கவர்மெண்ட் ஊத்தியம்மா இல்ல பிசினஸ் பண்றாரா?
என் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்ற உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லியா? என் பொண்ணு சொன்னாதான் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்ட்டு. வீட்டுக்கு வீடு பால் போடுறவர் தானே, பால் பாக்கெட்டு போடுறவர். இவருக்கு போய் என் பொண்ணு கேட்குதா? பொண்ணு கேட்குதான்னு கேட்குறா. பால் பாக்கெட்டு போகிறவனுக்கு உங்கள் பொண்ணு கேட்குதான்னு கேட்குறீங்க? எங்கள் பிள்ளைய மட்டும் கேட்டால் சரியா போச்சா? உங்கள் பொண்ணை கேட்டானா? பால் பாக்கெட்டு போடுறவனை தானே அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அதனால தானே 2 பேரும் லவ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாங்கள் பொண்ணு கேட்க வந்திருக்கோம். என் பொண்ணுக்கு தான் அறிவு இல்லையே. அறிவு இருந்தா உன் பேரனை போய் பார்த்துருப்பாளா? அவனை போய் லவ் பண்ணியிருப்பாளா? வீட்டுக்கு வீடு பால் பாக்கெட்டு போகிறவனை போய் லவ் பண்ணியிருக்காள. லவ் பண்ணாலா இவன் அவன் லவ் பண்ணானா? பொண்ணு கேட்டு நீங்களும் வந்திருக்கீங்க அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு. சும்மாரிம்மா. நீ கம்மூண்டு கடை. சும்மாரி மாமா சும்மாரி. லட்சுமி, வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட இப்பெல்லாம் பேசக்கூடாது. எப்படி பேசணும்? எப்படி பேசணுங்கிற? என்னம்மா இப்போ சொல்கிறீங்க? கொஞ்சம் மரியாதையாக பேசினா நல்லா இருக்கும். இப்போ என்ன பொண்ணு நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? எப்படி கொடுப்பேன்னு நினைக்கிற நீனு? நீ எங்க நான் எங்க? என் வீடு எப்படி இருக்கு? மாடி வீடு, வசதியாக வாழ்ந்த பொண்ணு என் பொண்ணு. உன் வீட்டில் வந்து குச்சி வீட்டிலையும் ஓட்டு வீட்டிலையும் உட்காந்துருப்பாளா? ஒரு பீலி வேற கிடையாது, அடிப்பைப்பு. டொக்கு டொக்கு டொக்குன்னு தண்ணி அடிச்சுக்கிட்டு என் பொண்ணு வேலை பார்ப்பாளா? எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்பி விடுவேன்? அப்போ என்னதான் சொல்கிறீங்க சொல்லுங்கள். சரி, ஏதோ என் பொண்ணா தப்பு செஞ்சிருச்சு, அந்த பையன் நான் தப்பு செஞ்சுட்டான், சரி தொலைஞ்சிட்டு போதுன்னு விட்றேன். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா இவன் என் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும். அதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்களா? என்னெல்லாம் வாய் போட்டுட்டு இருக்கீங்க? இதுக்கு சம்மதமா இருந்தா கல்யாணத்தை பத்தி பேசலாம், இல்லைன்னா நீங்க எந்திரிச்சு போயிட்டு வாங்க. என் பொண்ணு ஒரே பொண்ணு, என்னால் அந்த வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. கல்யாணம் பண்ணிடலாம். இங்கே இருந்தா என் பொண்ணு காதலிச்சு தொலைஞ்சதுக்கு தண்டனையா கல்யாணத்தை பண்ணி வச்சு நான் ஒரு கடை ஏதாவது வச்சு கொடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்கிறேன். தொழில் ஏதாவது செய்ய சொல்லி. இல்லைண்டா என் பொண்ணை மறந்துட்டு இப்போ அழைச்சிட்டுப்பாங்க அவங்க பிள்ளைய. நான் அதெல்லாம் ஒரு காலமாக என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். இந்த ஆளுக்கு வீட்டுக்கு வீடு பாக்கெட்டு போடுறான், பால் பாக்கெட்டு போகிறவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். என்னம்மா பேசுறீங்க? நீங்க என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்லா தெரிஞ்சுதான் பேசுறேன். என் பொண்ணை உன் வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. வேணுண்டா உன் பையனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் வந்து இருக்க சொல்லு. அப்படி இல்லைண்டா என் பொண்ணை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணு பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி நான் வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி நான் வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்ப்பேன். வீட்டோட மாப்பிள்ளையா பார்த்து வச்சுக்கிறேன். அது எப்படி முடியும்? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி என் பிள்ளைக்கு ஒரே பிள்ளை, அவன் தான் மணிகண்டன் தான். அவனை கல்யாணம் பண்ணி இங்கே விட்டு என் பிள்ளை என்ன செய்வான்? அதானே, நான் ஒன்று கண்ணே கண்ணேண்டு ஒரு பிள்ளையை பெற்று வச்சுருக்கேன். என் பிள்ளைய எங்கே விடுனுங்கிறீங்க? எப்படி வீட்டோட மாப்பிள்ளையை அனுப்பி விட்டுட்டு நான் என்ன செய்ய முடியும் என் பிள்ளைய விட்டுட்டு? இதுக்கெல்லாம் நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். சம்மதிக்கலண்டா என்ன? நான் உன்னை சம்மதிச்சே ஆகணும்ட்டு பிடிவாதமாக நிற்கலையே. உங்களை சம்மதம் கேட்டு பிடிவாதம் பண்ணியா நான் நிற்கிறேன்? நீங்கள் தான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ஊருக்கு தேடி வந்து கேட்குறீங்க. நான் என் விருப்பத்தை சொல்லிட்டேன். இந்த மாப்பிள்ளண்டு இல்லை, எந்த மாப்பிள்ளை நான் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் என் பொண்ணுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணுவேன். உங்கள் பிள்ளை வேண்டாம் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்திருக்கீங்க, நானும் பேசுகிறேன். ஆனால் வேற மாப்பிள்ளை நான் எந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் வீட்டோட மாப்பிள்ளையாக தான் பார்த்து வச்சுக்குவேன். அதுக்கு சம்மதம் இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணலாம், கல்யாணத்தை பற்றி பேசலாம். அப்படி இல்லைண்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் போயிட்டு வாங்க. அம்மா இங்கே உட்கார வேணாம், வாமா கிளம்பு. உங்கள்கிட்ட போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்களா, கிளம்புமா. லட்சுமி தெரிஞ்சு தான் பேசுறியா? என்ன பேச்சு பேசுகிற? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கம்முண்டு கிடங்க. நான் முதல்ல சொல்லிட்டு தானே இருக்கேன். இப்படி வீடு வாசல்லாம் யாருக்காக? என் பொண்ணுக்கு தான். வீட்டோட மாப்பிள்ளை பார்த்து தான் வச்சுக்கின்னு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி எங்கே போய் நின்று சீரழிவா? அவ்வளோ கஷ்டப்படலாம் நான் விட மாட்டேன். அம்மா எல்லாரும் எந்திரிங்க. ஒன்றுமே இங்கே உட்காந்து எந்த புண்ணியமும் இல்லை.
ஆமாம் ஆமாம் போக வேண்டியதுதான். மணிகண்டா நீ என்னடா சொல்கிற? அவங்க கல்யாணம் பண்ணோன்னே உங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நீ இந்த வீட்டோட வந்துடணுமா? நீ அப்பா அம்மாலாம் விட்டுட்டு இந்த வீட்டோட வந்து இருக்க போறியா? இந்த அப்படி ஒன்று இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுமா சொல்லு. மானா பாட்டி, இவளுக்கு ஒருத்தவளுக்காக நீங்கள் தாத்தா அம்மா அப்பா எல்லாத்தையும் நான் இழந்துட்டு இங்கே வந்து இருக்க முடியுமா? மானா பாட்டி. ஏய் மணிகண்டா, என்னடா சொல்ற? சுமித்ரா, உங்கள் அம்மா அப்படி சொல்லும் போது நான் எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு வர முடியாது சுமித்ரா. நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிற மாப்பிள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு. நான் போயிட்டு வரேன். இதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. போயிட்டு வாங்க. அது என்னடா இந்த பொம்பளை இப்படி பேசுது? இந்த பொண்ணை போய் நீ லவ் பண்ணியிருக்கிற பேர் அழகு தேவதண்டு போறா இவளை வீட்டோட மாப்பிள்ளை வரணுமாம்ல? வீட்டோட மாப்பிள்ளையா? உன்னை 5 காசுக்கு மதிக்க மாட்டான். நீ வீட்டோட மாப்பிள்ளையா போனாலும் சரி, நம்ம வீட்டில் மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, அவளை பொண்ணை நீ கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கா 5 காசுக்கு உன்னை மதிக்க மாட்டான் அந்த பொம்பளை. இப்பயே வாடா போடாங்கிறா, வா போங்கிறா, கொஞ்சம் வர ஒருத்தருக்க மரியாதை கொடுத்து பேச மாட்டான் அந்த பொம்பளை. அந்த பொம்பளை விட்ட பொண்ணை போய் பார்த்துருக்கியாடா? போய் உனக்கு பொண்ணு கிடைக்கலடா. நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன்லாமா, அந்த பொம்பளைக்கு வாய் பெருசு, அவராச்சும் தேவலாம். அந்த பொம்பளை சரியான ஆளே. அந்த பொண்ணு எப்படி அந்த பொண்ணு கொடுக்கும்? அவள்கிட்ட போய் பொண்ணு கேட்காவுது நான் சொன்னேனாமா உங்கள்கிட்ட தான். நீ சொன்னது கட்டு தாண்டா. அந்த ஆளாச்சும் கொஞ்சம் தேவலாம் இருக்கா? அப்பனாச்சும் கொஞ்சம் சாதுவா பேசுகிறான். சாதுவா இவன் என்ன அப்படி எடுத்த எடுப்பில் இப்படி பேசுகிறா? கொஞ்சோட ஒரு மரியாதை மட்டும் வர தெரியல. மரியாதை தெரியாத ஒரு பொம்பளையா இருக்கிறா. சுமித்ரா நல்லவ தான் பாட்டி. அவன் நல்லவளா இருந்து என்ன செய்ய? அப்பா அத்தா பேச்சை மீறி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாவா? அப்படி அப்பாவா அம்மா வானான்னு சொல்லிட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பண்ணிக்கிட்டோம். கொஞ்சம் வர மனுஷனை மதிக்க தெரியாத பொம்பளையா இருக்கு. எனக்கு தெரியும் இந்த பொம்பளையை பற்றி. இவன் தான் சொன்னால் கேட்க மாட்டேன்ட்டான். இப்படி அவட்ட பொம்பளை பொண்ணு பார்த்துருக்கான். பொண்ணு என்னம்மா நேற்று என்னை திட்டுனீங்க, நான் சொல்லாமல் மறைச்சிட்டேந்து. இந்த பொம்பளை சரி தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணுறப்போ பார்த்து கொண்டு சும்மா இருந்துட்டேன் அலட்சியம்மா. இவன் தான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லி பொண்ணு கேட்க சொல்லியிருக்கான். இவன் கேட்குறது தெரிஞ்சிருந்தாலும் நான் அப்பயே சொல்லியிருப்பேன். நீ என்ன சொல்லியிருப்பேன்? அப்பயே தான் பொண்ணு கேட்கணும்னு சொல்லியிருப்பான் அந்த பையன். பொண்ணு பார்த்துருக்கான். பொண்ணு இடத்த தெரிஞ்சு பார்க்காம இப்படியாப்பட்ட ஒரு ஆட்டா கதிட்டு எப்படி இருக்காள் இதெல்லாம் அந்த பொண்ணு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா. ஒன்று வந்து பொண்ணை மறந்துட வேண்டியதாங்க. ஏன் வேஸ்ட்டாக அவங்க வாசல் என்று பேசி நிற்பாங்க. வாங்க போவோம். இங்கே ஒன்றும் பேசுவான, வாங்க போவோம் வீட்டுக்கு. நீ வேற ஜாமான் பழம்லாம் வாங்கிட்டு வந்தே. நீ அவளுக்கு வாங்கி பெருசு. அந்த பொம்பளை ஒரு மாதிரியா பேசுவா. அவள் சொல்கிறதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுன்ட்டு நீ என்ன சொன்ன? தம்பி சொன்னான். சொன்னதை வச்சு தான் நான் ஒன்று வாங்கிட்டு வரேன்னா சும்மா போய் கேட்டுட்டு வருவோன்ட்டு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேனம்மா, இந்த பொம்பளைகிட்ட ஒரு பேச்சுக்கு நம்ம பதில் பேச முடியாதுன்ட்டு. ஏன் வேஸ்ட்டாங்க நின்று அவங்க வீட்டு வாசல் என்று பேசுறத வந்து கத்தினாலும் கத்துவாங்க. ஏன் என் வீட்டு வாசல் என்று பேசுகிற? எல்லாம் வெளியே போங்கன்று சொன்னாலும் சொல்லலாம் அந்த பொம்பளை. அந்த பொம்பளை சொல்லாக்கிட்டே வாங்க போயிடும். ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லக்கூடிய பொம்பளை தான். வாங்க போவோம்.